ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அது கூடவே பூண்டும் போட்டிருக்கேன். இது சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப எல்லாமே போடணுன்னு அவசியம் இல்லை. பட் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கார சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா வெங்காயம் அதிகமாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் சட்னி அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நைட் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. இட்லி வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டான இட்லி. அது கூடவே இப்போ நம்ம செஞ்ச கார சட்னி, வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, இட்லி மிளகாய் பொடி. இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான வீடியோ நான் போடுறேன் சீக்கிரமாக. அது கூட நல்லெண்ணெய் ஊற்றி போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து